ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சு. சரியான சம்பவம். கமருதீனுக்கு பயங்கரமான ஒரு நோஸ் கட்டு தான் வந்துட்டு இந்த விஜய் பார்வதி கொடுக்குறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி முன்னாடி வந்துட்டு கமருதீனை வந்துட்டு இந்த அரோரா யூஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் வெறுப்பேற்றிருப்பாங்க. இது வரைக்கும் விஜய் பார்வதி எவ்வளோ விஷயங்களை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏன் முன்னாடி வந்து என்னை வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அரோரா வந்து நான் பண்ணலைன்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்றிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இது வரைக்கும் திரும்ப ஏதாவது பண்ணியிருக்காங்க விஜய் பார்வதி. இன்றைக்கி தரமான சம்பவம். அப்படியே வந்து கமருதீனோட மூஞ்சி வேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த கார்டன் ஏரியா வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு விஜய் பார்வதி அண்டு நம்ம அமித் ப்ரோ ரெண்டு பேருமே ஒன்றா அதான் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்துட்டு பீச்சில் மண்ணில் படுத்து மேலே வானத்தை பார்த்து மதியான டைமு ஈவினிங் டைம்லாம் படுத்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ப்ளூயிஷாக, அது ஒரு தனி சுகம். அதே மாதிரி நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி பார்க்குறது தனியோ சுகம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு மூக்கு வேர்க்குது. பக்கத்தில் அரோரா வேறு இருக்காங்க. எவ்வளோ காண்டாக இருக்கும். இப்படி தானே அந்த பொண்ணு வருத்தப்பட்டிருக்கும். அரோரா கூட நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணும்போதும் ரொமான்டிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளோ காண்டாக இருந்திருக்கும். இப்போ இங்கேயே அவரோட கண்ணு பார்த்துட்டு இருக்குது. இவங்க ஜாலியாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு விஜய் பார்வதி சரியான ஒரு திட்டமாக தான் இருக்கும். நீ என்னெல்லாம் பண்ணுறேன் நீ இதான் உனக்கு வைக்கிற ஆப்புன்ற மாதிரி. ஏன்னா முள்ளால் தான் எடுக்க முடியும். சரிங்களா? அவங்களுக்கு அடியை வந்துட்டு அவங்க செஞ்ச மாதிரியே நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு அது வலிக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதியை எனக்கு பிடிக்கும் தான் அவளை, இருந்தாலும் நான் வந்துட்டு அவள் பண்ணுறது சரியில்லை, எனக்கு பிடிக்கும் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. பிடிக்கும்னா பிடிக்கணும், அதாவது பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து எவ்வளோ நாள் தான் அசிங்கப்படுத்துது. அவங்க தாங்கிப்பாங்க அப்படி நினச்சி பண்ணனா இப்படி தான் நடக்கும். செம்ம மாதம் இருக்குது. இந்த பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. கண்டிப்பாக இது கமருதீனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்காக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. இது அதான் அரோராவுக்கு தான் இது செம்ம ஷாக்காக இருக்கும். ஏன்னா கமருதீன் இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அரோராவை கண்டுக்க மாட்டாப்புல. அரோரா என்ன பண்ணுவாங்க, பிம்பிளிக்கா பில்லாப்பி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.